எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு 5 வயது ஒரு ஆண் குழந்தை. இவருடைய அப்பா ஒரு 5 வயதிலேயே இறந்து விட்டார். அவருடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலை எந்த அமைப்பில் இருந்தால் அவருக்கு இதுபோல் நடந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 8/11/2021 பிறந்துள்ளார். இவர் இரவு 12:55 பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் குழந்தை. இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவருக்கு லக்கணம் சிம்ம லக்கணம். 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன், செவ்வாயும் புதனும் அஸ்தங்க அமைப்பில் உள்ளது. 4ஆம் இடத்தில் கேது, 5இல் சுக்கிரன் சந்திரன், 6இல் குரு சனி, 10இல் ராகு. இவர் பிறக்கும் பொழுது கேது தசை 5 வருடம் 9 மாதம் 2 நாட்கள் பிறந்துள்ளது. இவருக்கு வயது இப்போது 4 வயது 8 மாதம் 3 நாட்கள் 5வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு நடக்கக்கூடிய தசை கேது தசை சனி புத்தியாகும். இவருக்கு இந்த சனி புத்தியில் அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்பு எப்படி இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்பா ஸ்தானமாகும். 9ஆம் இடத்துக்கு எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. ஆனால் செவ்வாய் 9ஆம் இடத்தை செவ்வாய் பாவராகி 9ஆம் இடத்தை பார்ப்பது அது ஒரு தவறான விஷயமாகும். புதனோடு சேர்ந்து செவ்வாய் புதன் சூரியன் மூவரும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த செவ்வாய் புதன் சரியில்லாத அமைப்பில் இருந்து அவருடைய பகை கிரகமாகும். செவ்வாயும் புதனும் சேர்ந்து 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்ப்பது தவறான ஒரு விஷயமாகும். 9ஆம் அதிபதி செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். அதனால் 9ஆம் பாவகம் பலவீனம், 9ஆம் பாவகாதிபதியும் பலவீனம். அதேபோல் சூரியன் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சூரியன் 3இல் மறைந்து நீசமான அமைப்பில் உள்ளது. செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து உள்ளது. அந்த சூரியனை சனியினுடைய 10ஆம் பார்வை 6ஆம் அதிபதியான சிம்மலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியான சனி 10ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். ஏற்கனவே சூரியன் பலவீனம் நீசமாக அமைப்பில் உள்ளது. 9ஆம் அதிபதி செவ்வாய் அஸ்தங்கமாகி அந்த அமைப்பில் செவ்வாயோடு சேர்ந்து உள்ளது. அதை கர்ண கொடூரமான பார்வையாக சனியினுடைய 10ஆம் பார்வை சூரியனுக்கு விழுகிறது. இதனால் 9ஆம் பாவகம் 9ஆம் பாவகாதிபதி சூரியன் நீசமாகி சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது அவருக்கு அந்த 9ஆம் பாவகம் அடிபடுகிறது. நடக்கக்கூடிய தசையும் கேது தசை சனி புத்தி தான் நடக்கிறது. சனி இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத புத்தி, சிம்ம லக்கணத்திற்கு வரக்கூடாத சனி தசை. அவர் 6ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் அதிபதியாக செயல்பட்டு அந்த சூரியனை கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதுபோல் இருப்பதால் இவருக்கு அந்த கேது தசை சனி புத்தியில் அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதுபோல் சூரியன் பாவத்துவமாகி சூரியன் நீசமாகி 9ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு 9ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த ஜாதகத்தின் தசாபுத்தி வர வேண்டும். இயல்பாக பாதிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. அதனுடைய 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி அந்த சரியில்லாத தசாபுத்தி வரும்பொழுது அவருக்கு இதுபோல மன கஷ்டத்தை ஏற்படக்கூடிய அந்த அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.